இது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற போயம் நம்பர் 4. போயமோட நேம் பாருங்கள், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இந்த போயம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, தமிழில் ஈசாப் நீதி கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கிலீஷில் இதை வந்து ஈசாப் ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வர்ற ஒரு கதையை தான் இங்கே போயமாக எழுதியிருக்காங்க. இதோட பேராகிராஃப் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 10 பாயிண்ட் கொண்ட பேராகிராஃபை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை படிச்சிடறேன் பாருங்கள். எ சில்லி யங் கிரிக்கெட் always sang happily in summer and spring. He did not save any food during the summer and spring. He was very hungry in winter because his cupboard was empty. He searched food everywhere but found nothing. Ants plan well, work hard and save enough food for future. They neither borrow nor lend anything. The cricket sought food and shelter from an ant, but he sent him back with the empty hand, because he does not want to encourage his laziness. Moral: what you save will save you in need. இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். A silly young cricket always sang happily. சில்லி அப்படின்னா ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டர், அதுதான் சில்லி அப்படின்றது. ஒரு யங் கிரிக்கெட், ஒரு வெட்டுக்கிளி அதோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு குட் கேரக்டர் இல்லை, ரொம்ப சில்லித்தனமாக, பொறுப்பில்லாத அப்படின்னு அர்த்தம். ஒரு பொறுப்பில்லாத ஒரு சின்ன வெட்டுக்கிளி எப்போவுமே, ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே, சாங் அப்படின்னா பாட்டு பாடுறது, சாங் சிங்கிங், பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஹாப்பியாக பாட்டு பாடிக்கிட்டே சம்மர்லேயும் ஸ்ப்ரிங் சீசன்லேயும் தன்னோட நேரத்தை செலவு பண்ணுது இந்த வெட்டுக்கிளி. ஹீ டிட் நாட் சேவ் எனி ஃபுட். அந்த கிரிக்கெட் எந்த ஃபுட்டையும் சேமித்து வைக்கிறது இல்லை. டியூரிங் த சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், சம்மர் சீசனோ ஸ்ப்ரிங் சீசனோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உணவு கிடைக்கும். அந்த டைமில் தான் சேமித்து வைக்கிறதுக்கு ஏற்ற நேரம். ஆனால் அந்த நேரத்தில் இது எதுவுமே சேமித்து வைக்கலை, சேவ் பண்ணி வைக்கலை. ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி இன் வின்டர். இப்போ அந்த வருஷத்தோட வின்டர் சீசனில், அதாவது குளிர்காலத்தில் ரொம்ப பசியோடு இருக்குது ஒரு நாள். ஹங்க்ரினா பசி. பிகாஸ் ஹிஸ் கபோர்டு வாஸ் எம்டி. ஏன் பசியோடு இருக்குது அப்படின்னா, இந்த கிரிக்கெட்டோட வீட்டில் இருக்கிற கபோர்டு அப்படின்னா க்ளோசெட், அந்த கபோர்டில் எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லாமல் எல்லாமே காலியாக இருக்குது. ஹி சர்ச்டு ஃபுட் எவ்ரிவேர் பட் ஃபவுண்ட் நத்திங். இந்த கிரிக்கெட்டும் போய் தேடி பார்க்குது, ஏதாவது ஃபுட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கபோர்டில் மட்டும் இல்லாமல் வெளியில் எல்லா இடங்களையும் போய் தேடி பார்க்குது. பட் ஃபவுண்ட் நத்திங். ஆனால் எதுவுமே அதுக்கு கிடைக்கல. ஏன்னா அது வின்டர் சீசனில் அப்போ போய் தேடி பார்த்தா எல்லாமே பனியால் மூடப்பட்டிருக்கு. ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கிறதுனால எந்த ஒரு உணவுப் பொருளும் அதோட கண்ணுக்கு தட்டுப்படலை. பாருங்கள், இதே நேரத்தில் எறும்புகள்லாம் என்ன பண்ணுது பாருங்கள். ஆண்ட்ஸ் பிளான் வெல், ஒர்க் ஹார்டு, சேவ் எனஃப் ஃபுட் ஃபார் ஃப்யூச்சர். ஆண்ட்ஸ் எல்லாமே நல்லா திட்டமிடும். ஆண்ட்ஸ் பிளான் வெல், ஒர்க் ஹார்டு, கடினமாக உழைக்கும் எறும்பு, உங்களுக்கே தெரியாது. அண்ட் சேவ் எனஃப் ஃபுட் ஃபார் ஃப்யூச்சர். சேவ் அப்படின்னா சேமித்து வைக்கிறது. எனஃப் ஃபுட் அப்படின்னா போதுமான அளவுக்கு ஃபுட்டை ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கும்.
இதுதான் சொல்கிறாங்க. ants plan well, work hard and save enough food for future. They neither borrow nor lend anything. இந்த எறும்புகளானது பாரோ பண்ணுறதும் இல்லை, லெண்ட் பண்ணுறதும் இல்லை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பாரோ அப்படின்னா கடன் வாங்கிறது, லெண்ட் அப்படின்னா கடன் கொடுக்கறது. இந்த எறும்புகள் ஒருபோதும் கடன் வாங்குவதும் இல்லை, கடன் கொடுப்பதும் இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இதுதான் அதோட ஹேபிட், அதோட பழக்கம் இதுதான். The cricket sought food and shelter from an ant. இந்த வெட்டுக்கிளியானது உணவையும் தங்கிறதுக்கு இடத்தையும் எறும்புக்கிட்ட போயிட்டு கேட்குது. பாருங்கள் எவ்வளோ நாசுக்காக டீல் பண்ணுது பாருங்கள் வெட்டுக்கிளி. தங்கிறதுக்கு இடம் கொடுத்தா அந்த இடத்துல தங்கிக்கலாம், அங்கே இருக்கிற உணவையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் போயிட்டு தங்கிறதுக்கு இடமும் கொஞ்சம் உணவும் கேட்குது. ஷார்ட் அப்படின்னா கேட்குறது, ஷெல்டர்னால் தங்குமிடம், ஃபுட்டுனா உணவு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த கிரிக்கெட் ஷார்ட், கிரிக்கெட் கேட்டது எதை ஃபுட்டையும் ஷெல்டரையும். யார்கிட்ட இருந்து? எறும்புக்கிட்ட இருந்து. ஃப்ரம் an ant. பட் he sent him back with empty hand. ஆனால் அந்த எறும்பு என்ன செஞ்சதுன்னா இவனை திருப்பி அனுப்பிச்சது. பட் he sent him back, அதாவது திருப்பி அனுப்பிச்சது with empty hand அப்படின்னா வெறுங்கையோட, எதுவுமே கொடுக்காம வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிச்சிருச்சு. உனக்கு எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து திருப்பி அனுப்பிச்சிருச்சு. என்ன காரணம் பாருங்கள். பிகாஸ் he does not want to encourage his laziness. ஏனென்றால் இந்த எறும்புக்கு பிடிக்கல. இவனுக்கு உதவி செஞ்சால் அவனோட சோம்பேறித்தனத்தை நாமளே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதாவது உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் இவனோட லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனம், அதை என்கரேஜ் பண்ண விரும்பலை, அதாவது உற்சாகப்படுத்த விரும்பலை. அவனோட சோம்பேறித்தனத்தை உற்சாகப்படுத்த விரும்பாததுனால தான் வெறுங்கையோடு அமிச்சது. அதனால தான் இந்த பாயிண்ட் இப்படி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் he does not want to encourage his laziness. அடுத்து மாரல். வாட் யூ சேவ் வில் சேவ் யூ இன் நீட். சேவ் அப்படின்னா சேமித்து வைக்கிறது. வாட் யூ சேவ், நீ எதை சேமித்து வைக்கிறாயோ, வில் சேவ் யூ இன் நீட், உனக்கு தேவை எனும்போது அது உன்னை காப்பாற்றும் அப்படின்றது தான் இந்த போயமோட மைய கருத்து. நீ எதை சேமித்து வைக்கிறாயோ அது தேவையின் போது உன்னை காப்பாற்றும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.